Hi friends, welcome to online coaching. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் போன வீடியோஸில் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, கம்பெனி க்ரியேட் பண்ணும்போதே எப்படி பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத சொன்னேன். இப்போ இந்த வீடியோவில் நான் ஏற்கனவே கம்பெனி க்ரியேட் பண்ணிட்டேன், ஆனால் இப்போ எனக்கு அதில் பாஸ்வேர்டு அப்டேட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறது தான். முதல்ல என்ன பண்ணுங்கள், டாலியை ஓப்பன் பண்ணிவிடுங்க. அதில் ஒர்க் இன் எஜுகேஷனல் மோட் நான் டாலியை கம்பெனி ஓப்பன் பண்ணுறேன். இப்போ எஸ்எஸ் டேக்ஸ் கன்சல்ட் வருது. இதையே கம்பெனி வேணும்னா கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு இதை ஷட் பண்ணிடுறேன். திரும்பவும் செலக்ட் கம்பெனியில் போயிட்டு அதே எஸ்எஸ் டேக்ஸ் கன்சல்டன்ட் அப்படிங்கிறத ஓப்பன் பண்ணுறேன். இதில் பாஸ்வேர்டு எதுவுமே கிடையாது. உடனே என்ன ஆகிடும், நம்ம என்ட்ரு கொடுத்தோன்னே நமக்கு அந்த கம்பெனி ஓப்பன் ஆகிடும். ஓகேங்களா? இப்போ நம்ம இந்த கம்பெனிக்கு தான் பாஸ்வேர்டு கொடுக்க போகிறோம். ஏற்கனவே இருந்த வீடியோஸில் நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, எப்படி ஃபோன் நம்பர் சேஞ்ச் பண்ணுறது அந்த மாதிரி இதெல்லாம் நான் சொல்லியிருக்கேன். இப்போ இந்த கம்பெனிக்கு பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ணணும். ஓகேங்களா? அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, நீங்கள் முதல்ல Alt F3 ப்ரெஸ் பண்ணுங்கள். முதல்ல இந்த கம்பெனி ஓப்பன், எந்த கம்பெனியில் நீங்கள் பாஸ்வேர்ட் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த கம்பெனி நீங்கள் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கணும். அதுக்கப்புறமா Alt F3 போயிட்டு அதில் நார்மலாக ஃபோன் நம்பர் அப்புறம் அட்ரெஸ்ஸு இந்த மாதிரி இதெல்லாம் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா ஆல்ட்ருக்கு போகணுங்கிறத போன வீடியோஸில் சொல்லியிருக்கேன். எனக்கு இப்போ பாஸ்வேர்ட் கொடுக்க போகிறேன், ஆனால் இது வரைக்கும் பாஸ்வேர்ட் கொடுக்கல, இப்போ புதுசாக கொடுக்க போகிறேன் அப்படின்னா சேஞ்ச் டாலி வேலட் அப்படிங்கிறத என்ட்ரு கொடுங்க. இப்போ உங்கள் கம்பெனி நேம் அங்கே மேலே வரும், என்ட்ரு கொடுங்க. நியூ பாஸ்வேர்டு, ஏற்கனவே பாஸ்வேர்டு இருந்துச்சு அப்படின்னா மெசேஜ் வேறு மாதிரி வரும். இப்போ இதில் பாஸ்வேர்டு இல்லை, அதனால் நியூ பாஸ்வேர்டுன்னு கேட்குது. இதில் நான் பாஸ்வேர்டு கொடுக்குறேன். ஜஸ்ட் இப்போ பாஸ்வேர்டு வந்துட்டு ஒன்லி எஸ்எஸ் டேக்ஸ்ன்னு மட்டும் கொடுக்குறேன். ரிப்பீட் நியூ பாஸ்வேர்ட்லேயும் அதே எஸ்எஸ் டேக்ஸ் அப்படிங்கிறத கொடுக்குறேன். கொடுத்துட்டு சேஞ்ச் பண்ணணுமா அப்படிங்கிறது ஆமாம் அப்படிங்கிறதுக்காக நான் எஸ்ன்னு கொடுக்குறேன். இப்போ கிரியேட்டட் நியூ கம்பெனி 10,012. ஓகேங்களா? என்டர். இப்போ இந்த கம்பெனியை நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஷட் பண்ண போகிறேன். ஷட்டுன்னு கொடுங்க. எஸ்எஸ் டேக்ஸ் கன்சல்ட் இது 10,000. அப்போ இங்கே ஒரு விண்டோ வந்திருக்கும் போது என்ன வந்துச்சு அப்படின்னா 10,012ன்னு வந்துச்சு. ஸோ இதுலேருந்து உங்களுக்கு என்ன புரிஞ்சிருக்கணும் அப்படின்னா, எஸ்எஸ் டேக்ஸ் கன்சல்ட் பாஸ்வேர்டாக இல்லாத டைமிங்கில் 10,000ங்கிற கோட் நம்பரில் சேவ் ஆகிருந்துச்சு. இப்போ நம்ம பாஸ்வேர்ட் கொடுத்தோடனே இதில் அப்டேட் ஆகாது, புதுசாக ஒரு கம்பெனியில் அப்டேட் ஆகிருக்கு. ஓகேங்களா? இப்போ எஸ்எஸ் டேக்ஸ் கன்சல்ட் என்ட்ரு கொடுங்க. இப்போ செலக்ட் கம்பெனியில் போய்ட்டு பாருங்கள், இங்கே இருக்கிறது வித்தவுட் பாஸ்வேர்ட். ஸோ இதை டிஸ்டர்ப் பண்ணலை. இப்போ நம்ம பாஸ்வேர்ட் கொடுத்துருக்கிறதுங்கிறது இதுதான். இதோடைய பேரும் எஸ்எஸ் டேக்ஸ் கன்சல்ட்டு தான். இது வித்தவுட் பாஸ்வேர்ட், இது வித் பாஸ்வேர்ட். ஸோ எவ்ரி டைம் நீங்கள் பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணாலும் சரி, இல்லை புதுசாக பாஸ்வேர்ட் கொடுத்தாலும் சரி, அதில் உங்களுக்கு அப்டேட் ஆகாது. புதுசாக நியூ கோட் நம்பரில் புது கம்பெனியாக தான் வரும். அது வரைக்கும் நீங்கள் போட்ட என்ட்ரிஸ் எல்லாம் வரும். ஓகேங்களா? இப்போ நான் இந்த 10,012ங்கிறத ஓப்பன் பண்ணிவிட்டு பாஸ்வேர்ட் எஸ்எஸ் டேக்ஸ் அப்படின்னு கொடுத்துருந்தேன். இப்போ என்ட்ரு கொடுங்க. அந்த கம்பெனி ஓப்பன் ஆகிடுச்சு. ஓகேங்களா? இப்போ நான் ஷட் கம்பெனி பண்ணிடுறேன். இதே செலக்ட் கம்பெனியில் போயிட்டு நம்ம எஸ்எஸ் டேக்ஸ் கன்சல்ட்டை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்கள்கிட்ட எந்த பாஸ்வேர்டுமே கேட்காது. ஏன்னா அப்போ பாஸ்வேர்டு நம்ம கொடுக்கல, நம்ம கொடுத்த பாஸ்வேர்ட் புது கம்பெனியாக இங்கே வந்திருக்கு. ஓகேங்களா? இப்போ நான் எஸ்எஸ் டேக்ஸ் கன்சல்ட்டை ஓப்பன் பண்ணேன் அப்படின்னா என்கிட்ட எதுவுமே கேட்காம வந்திருக்கு. ஓகேங்களா? தேங்க்யூ.